போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும், பிரபல நடிகர் வீட்டு பார்ட்டியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக அண்மையில் பாடகி சுசித்ரா பேசியதையும் சுட்டிக்காட்டி பாஜக தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல போதைப் பொருள் வைத்திருக்கிறார்கள் என்று சில பேரை கைது செய்கிறார்கள். ஆனா போதைப் பொருள் ஆசாமியை கூட வைத்திருந்தாங்க. அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கண் துடைப்புக்காக கூட்டம் நடத்தாம நேத்து ஒரு பாடகி கூட சொல்லியிருக்காங்க, விருந்துகளில் கூட போதைப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கட்சி கூட்டணியில் அவங்க தலைவர் இருக்கிறாரோ, அந்த நடிகர் தலைவர், அவரோட கூட்டத்தில் விருந்துகள் எல்லாம் கூட போதைப் பொருட்கள் எல்லாம் தட்டுகளில் வைத்து பரிமாறப்படுகிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் சொல்கிறாங்க. இதுல உண்மை இருக்கா இல்லையான்றது வேற. ஆனா இத்தகைய தகவல் வருவதே தப்பு என்ன கேட்டா. அதனால நிச்சயமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, வன்முறை கலாச்சாரமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப கத்தியோடு தான் அலைகிறார்கள். இன்னைக்கு பஸ்ல கத்திகள் கண்டெடுக்கப்படுகிறது என்றால் என்ன காரணத்திற்காக அவன் எடுத்து செல்லப்பட்டது? இதையெல்லாம் நாம தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேங்கை வயலை இன்னும் கண்டுபிடிக்கப்படல. சமூக நீதியை பற்றி முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இன்னொரு இடத்துல மாட்டுக்கழிவு அதில் கலந்திருக்கிறது என்று இன்னொரு தகவல் வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல நல்ல வேளை அது தேன்கூடுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல ஆனா அது மாட்டுக்கழிவு தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.